தொகுதிக்கு என்ன பண்ணீங்கன்னு 2 பேரும் கேள்வி எழுப்புறாங்க திரு சுப்ராயன். ரொம்ப மகிழ்ச்சி. 2 வேறு கட்சிகள் என்றாலும் ஒரே நோக்கம் உள்ளவர்கள் என்பது அம்பலப்பட்டிருக்கிறது. என்ன செய்திருக்கிறேன் தொகுதிக்கு என்பதை கேள்வி கேட்கறதுல என்னங்கய்யா ஒரே நோக்கம்? கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுதான் நோக்கம். கேளுங்க, இந்த மாதிரி குறுக்குச்சால் ஓட்டுறது தான் நான் விரும்புறது இல்லை. நீங்க பேசுங்க. அதாவது 27 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி குறுக்க பேசுறது ஒரு நிமிஷம் இருங்க. திரு சுப்ராயன் குறுக்க பேசாம இருக்கணும், இன்டர்வீன் பண்ணாம இருக்கணும். எதுக்காக இன்டர்வீன் பண்றாரு? என்னதுக்கு இன்டர்வீன் பண்றாரு? நீங்க பேசுங்க. அதாவது என்ன செய்திருக்கிறேன் 6 தொகுதியிலும் என்பதை ஒரு சிறு வெளியீடாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த புத்தகங்களை அவர்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம். 1. 2வது, நண்பர் முருகானந்தம் பேசுறதுக்கு முன்னால ஒரு தெளிவாக 5 வருடங்களுக்கு முன்னர் கொடுத்த வாக்குறுதிகளில் எவற்றை பிஜேபி நிறைவேற்றி இருக்கிறது என்பதை விரிவாக சொல்ல வேண்டும். எவற்றை நிறைவேறவில்லை, ஏன் நிறைவேற்றவில்லை என்பதையும் விளக்க வேண்டும். மக்களுக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்பது நான் அல்ல, பிஜேபி சர்க்கார், மோடி சர்க்கார். மோடி சர்க்கார் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் அவ்வளவும் பொய்யான வாக்குறுதிகள். பாராளுமன்றத்தில் கேட்டபோது என்ன சொல்லுகிறார்கள்? தேர்தல் கால பேசுங்க பேசுங்க. சுப்ராயன் பேசுங்க. இதற்குள்ள குறுக்க பிரச்சனை. இதே விஷயத்தை பாராளுமன்றத்தில் பேசிய போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கேட்டவுடன் அமித்ஷா என்ன சொல்லுகிறார்? இது எல்லாம் தேர்தல் கால ஜுஜிபி என்று சொல்லுகிறார். தேர்தல் கால ஜுஜிபி என்று வாக்குறுதி கொடுத்தவர்களுக்கு என்ன செய்தேன் என்பதற்குரிய தார்மீக தகுதி இல்லை. நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதற்கான புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. எங்கள் அலுவலகத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. நீங்க எதிர்த்தரப்புல இருக்கவங்ககிட்ட நீங்களே நேரடியா கேள்வி கேட்கலாம். பாஜக வேட்பாளருக்கு உங்களுடைய கேள்வி என்ன திரு சுப்ராயன்? தேர்தலில் நிற்பதற்கு முன்னர் 10 ஆண்டுகளாக வருஷத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அளிப்போம் என்றீர்களே, 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பளித்து விட்டீர்களா? 2வது, வெளியில் இருக்கிற கருப்பு பணத்தை கைப்பற்றி ஒவ்வொரு இந்தியனுக்கும் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வோம் என்றீர்களே, செய்து விட்டீர்களா? என்று சொல்லுகிறார்களே, அந்த முறைகேடற்ற சொல்லாதீங்க. ஒரு வேட்பாளராக இருந்துட்டு உண்மை சொல்ற 7.5 லட்சம் கோடி ஊழல், 7.5 லட்சம் கோடி முறைகேடு, 7.5 லட்சம் கோடி முறைகேடு, 15 லட்சம் ரூபாய் நரேந்திர மோடி கொடுக்கறாங்கன்னு சொல்லி இருக்கீங்கல்ல, அப்படி சொன்னீங்கன்னா இனிமேல் தேர்தல்ல நிக்க மாட்டேன்னு நீ சொல்ல முடியுமா? கார்கே சகோதரரே, ஒண்ணு கேட்கிறேன். இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அடுக்கடுக்கான பொய்களுக்கு இது வேற ஒண்ணுதான் சாட்சி. ஒரே ஒரு விஷயம் ஐயா சுப்ராயன் அவர்களுக்கு மன்றாடி கேட்டுக்கொள்ளுகின்ற நரேந்திர, இதே பொய்ய எத்தனை வருடங்கள் சொல்லுவீர்கள்? ஒரே ஒரு விஷயம், எங்க நீங்க போட்டு காமிச்சிருங்க. ஒன்னா கார்கே அவர்களுக்கு அனுப்பட்டும், அல்லது மக்கள் மன்றத்தில் வைக்கட்டும், அல்லது எனக்கு அனுப்பட்டும், பொதுமக்கள் பார்வைக்கு இருங்க. அவரை மட்டும் பேச விட்டீங்கல்ல, எங்க கார்கே சும்மா இருங்க. எங்க சுப்ராயன் அவர்கள் சொல்லி இருக்கின்ற பொழுது, திரு சுப்ராயன் அவர்கள் சொல்லி இருக்கின்ற சொன்னாரு 15 லட்சம் ரூபாய் நான் அக்கவுண்ட்ல போடுவேன்னு சொன்னாங்கல்ல. நீங்க சொல்லி இருக்கக்கூடியது வடிகட்டவைய பொய் கிடையாது. பவானி ஜம்மு காலத்துல வடிகட்டுனா எப்படி ஒரு பொய் சொல்லுவாங்க? அப்பேற்பட்ட பொய்யை இப்பொழுது இவர் சொல்லி இருக்கின்றார். தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் அதையே சொல்லுங்க. இதே பொய் எத்தனை வருட காலங்கள் சொல்லுங்க. கூட ஆமா, அந்த புக்கை எங்க தெரியுங்களா கொண்டு போய் வைக்கணும்? மியூசியம்ல கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா அதுக்குள்ள எதுவுமே இருக்காது, அவ்வளவு தூசி படிந்திருக்கின்றது. என்ன செய்திருக்கின்றார்கள்னா புக்கை வெளியிட்டு விட்டுருக்கிற நீ ஏதோ ஒண்ணு. களத்துல நிற்கக்கூடிய கார்கே 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 களத்துல நிற்கக்கூடிய வேலை செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கேரிய புக் விட்டுட்டு அதுல பரிவரியா சொல்லணும் அவசியம் கிடையாது. தேவைப்பட்ட 1 2 3 தடவை சொல்லணுங்க. அவர்களுக்கு அது அவர்கள் செய்தது அவர் செய்யவில்லை, அப்புறம் எப்படி சொல்லுவாரு? உங்களுடைய கேள்வி 2 பேருக்கு பக்கம் பக்கமாக இருக்கின்றது.
பக்கம் ஒரு பக்கம் நிமிஷம். அருணாச்சலம் இப்போ முதல்ல திருப்பூர் பாராளுமன்றம் ஐயா திருப்பூர் பாராளுமன்றத்திற்கான சொல்ல சொல்றோம். ஓகே. சுப்பராயன் வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நீங்க வந்து ரெண்டு பேரும் ஒரே கருத்தை வந்து தொகுதிக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி ஒரே கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க, இதுல இருந்தே தெரியுதுன்னு சொல்றாரு. நான் வன்மையா கண்டிக்கிறேன் அந்த வார்த்தையை. நாங்க கடந்த காலத்துல வந்து மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து எத்தனை ஃபண்டு திட்டங்களை வாங்கி கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்க கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனா சுப்பராயன் அவர்கள் தவறான ஒரு தகவலை சொல்றாரு. நாம கேட்ட கேள்வி வேறு, அவர் திசை திருப்புறாரு. நாங்க கொடுத்த அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றணும். தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டி மானியம், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டையும் எங்கேயுமே பண்ணினது கிடையாது. 50 ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. நாங்க அதே பாத்தீங்கன்னா இங்க எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில கடந்த காலத்துல சொன்ன மாதிரி ஏழை மாணவர்கள் பயன்பெற வகையில் வந்து உள் ஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி உள் ஒதுக்கீடு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடிமராமத்து பணி, இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை நாங்க வந்து கொண்டு வந்து செஞ்சிருக்கிறோம். செய்ய போறதுல பாத்தீங்கன்னா எங்க தேர்தல் வாக்குறுதியில நாங்க 133 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் 3000 ரூபாய் உரிமை தொகையும், ஏழை விவசாயிகளுக்கு மாதம் 5000 ரூபாய் ஓய்வூதியமும் கொடுக்க போகிறோம். அதற்கு மேலாக விவசாயிகள் ரொம்ப ஒரு நிமிஷம் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல கொப்பரை தேங்காய், கரும்புக்கு உரிய விலை, மஞ்சளுக்கு உரிய விலை, இது எல்லாமே வந்து மத்திய அரசிடம் நாங்க வந்து நாடாளுமன்றமாக என்னை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நான் வந்து எல்லாத்துக்கும் உரிய விலை வாங்கி கொடுப்பேன். திருப்பூர் ஒரு நிமிஷம், திருப்பூர் பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்றாரு புக்கை வச்சுக்கிட்டு அவர் சொல்ற மாதிரி மியூசியத்திலேயே கொண்டு போய் வச்சுக்கிறது. நீங்க என்னன்னு பொதுமக்கள் கிட்ட வெளிப்படையா சொல்லி ஓட்டு கேளுங்க. நான் இத்தனைக்கு சொல்றோம்ல, நீங்க கேளுங்க. இப்போ நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க இந்த கடந்த 3 வருஷமா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டீங்க? நாங்க எதிர்கட்சியில் இருக்கிறோம் சொல்றீங்க. இப்போ நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறீங்க. இந்த 3 வருஷத்துல நீங்க வந்து இந்த மாநில அரசோட சேர்ந்து மத்திய அரசு கிட்ட இருந்து நீங்க என்ன வாங்கிட்டு வந்து இந்த தொகுதிக்கு நீங்க பண்ணுனீங்க, அதை சொல்லுங்கன்னா. அதை விட்டுட்டு நீங்க வெவ்வேறு விஷயத்துக்கு போறீங்க.